ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட்டான தள்ளுவண்டி ஸ்டைல் காளான் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அரை முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், 8 பீஸ் காளான் எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கடலை மாவு, 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி தொளித்து போண்டா மாதிரி இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டு வச்சுருக்க இந்த காளான் போண்டாவை எடுத்து இந்த மாதிரி போட்டு உதுத்து விட்டுக்கோங்க. அதை நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டே அதோடு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரோட் சைடு காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.